இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் நிறைய சம்பளம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்றிருப்பேனே என்று சொல்லி சில ஊழியர்கள் நினைக்கிறீர்கள். இந்த ஊழியத்திற்கு வந்தது தவறோ என்று சொல்லி நினைக்கலாம். உங்க பிள்ளைகளை கூட ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தீர்கள், பணம் இல்லாமல் தவிக்கிறோமே, வேலை போயிருக்கலாமேன்னு சொல்லி சில இடங்களில பெற்றோரை பேசுகிறதான பிள்ளைகள் உண்டு. ஊழியர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்திற்கு, கனமான ஊழியத்திற்கு நீங்களா வர முடியாது. தேவ சித்தம் இருந்தால் மாத்திரமே இந்த ஊழியத்துக்கு வர முடியும். அப்ப தேவ சித்தம் இல்லாம ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வரவே முடியாது. அவனை உருவாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தை கற்றுதான் ஊழியத்துக்கு அழைப்பார். கலைப்பில் கையை வைத்து விட்டு பின்பாக பார்க்கவே கூடாது. ஊழியர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நீங்க சபைக்கு இடமில்லாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாது போல இருக்கலாம். ஆனா ஜெபத்தை கேட்கிறவர் பதில் கொடுப்பார், இடத்தை கொடுப்பார். இடம் வாங்கிவிட்டேனே, கட்டடங்கள் கட்ட முடியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, கட்டங்களை கட்டும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் செய்வார். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளோட தேவையை குறித்து, பள்ளிக்கூட ஃபீஸை குறித்து துக்கத்தோடு கவலையோடு, நல்ல வண்டி இல்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற ஊழியரே, கலங்காதிருங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர்.